பொன்னிக்கு வந்து சக்தி எவ்வளோ கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனா பொன்னி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால சக்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க பொன்னி என்ன பண்ணுறாங்க, அங்க இருக்க வந்து பொருளெல்லாம் சுத்தம் படுத்திட்டு இருக்கும்போது கரெக்ட்டா சக்தி வந்து நிற்கிறாரு தூசியில. அத பார்த்து பொன்னி ஒண்ணும் புரியாம அப்படியே யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சக்தின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோனே பொன்னி ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. உடனே அழறாங்க. "பொன்னி அழாத, நான் தான் வந்துட்டேன்ல" அப்படின்றாரு சக்தி. "சக்தி நீங்க வந்துட்டீங்கல்ல, எனக்கு அது போதும் சக்தி" அப்படின்றாங்க. "சரி பொன்னி எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னோனே, உங்களுக்கு நடந்த விஷயம்லாம் தெரியாதா சக்தி?" அப்படின்னு கேட்குறாங்க. "எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் நான் இங்க வந்திருக்கேன். சக்தி நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களான்னோனே, "அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நீ எக்காரணம் கொண்டு தப்பு பண்ணியிருக்க மாட்ட." "இல்ல சக்தி, ஏதேதோ காட்டுறாங்க. ஏதோ சைபர் கிரைம்ன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி" அப்படின்றாங்க. "எனக்கு தெரியாதா பொன்னி, இந்த உலகத்துல ஒருத்தவங்கள கலங்கப்படுத்தினா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா நீ எவ்ளோ பரிசுத்தமானவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பொன்னி. அதனால யாரு என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. வீட்ல அம்மா எல்லாருமே வந்து எவ்ளோ சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் நான் கேட்கல. ஏன்னா உன் மேல இருக்க நம்பிக்கை எனக்கு அப்படி இருக்கு. அ எக்காரணம் கொண்டு நீ எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு தெரியும். ஆனா எப்படி இதில மாட்டுனேன்னு தான் நீ தெரியல" அப்படின்னோனே, "எனக்கே ஒண்ணும் புரியல சக்தி. என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு வந்து நான் தான் வந்து அத்தைய வந்து இந்த மாரி வீடியோ எடுத்து போட்டேன்னு சொல்றாங்க. ஷேர் பண்ணேன்னு சொன்னாங்க. அதுவும் வந்து மீடியாக்குள்ள நான் ஷேர் பண்றேன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல சக்தி. உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி நான் பண்ணுவேன்? எனக்கு வந்து சோஷியல் மீடியாலலாம் பண்ண தெரியாது சக்தி" அப்படின்றாங்க. "எனக்கு தெரியாதா பொன்னி உன்ன பத்தி? சரி ஏன் நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்கவே மாட்டேங்கிற?" "இல்ல சக்தி, அந்த ஃபோன் மேல தான் எனக்கு கோவமா இருக்கு. அந்த ஃபோன வாங்குனதுலேருந்து எனக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டுருக்கு. நான் எதுவுமே செய்யாதம்போது என் மேல வந்து பழி விழுந்துருச்சு. இப்ப எல்லாம் இந்த ஃபோனால தானே. அதனால தான் சக்தி அந்த ஃபோனே நான் எடுக்க விரும்பல. அதனால தான் நான் தள்ளி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அந்த ஃபோனே நான் தொடமாட்டேன்." "என்ன பொன்னி இப்படி பண்ற? ஃபோனுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த ஃபோனால வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்லக்கூடாது. அந்த ஃபோன வச்சு வேணா பிரச்சனை வந்திருக்கலாம். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த ஃபோன குடு ஒரு நிமிஷம்." "வேணாம் சக்தி, அந்த ஃபோனு தேவையே இல்ல, விடுங்க. நீ அமைதியா இரு பொன்னி, குடு அந்த ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விடுறாரு. "இந்த ஃபோன்லேருந்து தானே வந்து வீடியோ எடுத்தேன்னு சொன்னாங்க." "ஆமா, இரு ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. "ஆமா பொன்னி, இந்த ஃபோன்லேருந்து தான் வீடியோ எடுத்து யாரோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்புறம் அழைச்சிருக்காங்க. சரி சோஷியல் மீடியால உனக்கு அக்கவுண்டே இதுவரைக்கும் இல்லையே. பாரு அக்கவுண்டே கிரியேட் பண்ணிட்டு உனக்கு அழைச்சிருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வீட்லேருந்து யாரோ தான் பண்ணியிருக்கணும்." "என்னங்க சொல்றீங்க சக்தி? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உண்மையா தான் சொல்றேன். இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம நிரூபிக்கணும். நீ கவலையே படாத. கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பா வந்து இத நிரூபிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. பொன்னி வந்து, "சக்தி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி சக்தி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க." "எங்க கிளம்ப சொல்ற?" வீட்டுக்கு தான் சக்தி." நீயும் வா போலாம்." "நான் எப்படி சக்தி வர முடியும்? நான் போனா வந்து கண்டிப்பா அத்தை அங்க இருக்க மாட்டாங்கல்ல. அதனால நீங்க மட்டும் கிளம்புங்க. ரொம்ப பொழுது போயிடுச்சு சக்தி" அப்படின்னோனே, "அதெல்லாம் கிடையாது. நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எக்காரணம் கூட அந்த வீட்டுக்கு போனா உன்னோட தான் நான் போவேன். அது எப்படி சக்தி முடியும்? அதுக்காக நீங்க இங்கேயே இருக்க ஏன் இங்க நீ இருக்கல்ல, நான் இருந்தா என்ன தப்பு?" "இல்ல சக்தி, இதெல்லாம் நீங்க பழக்கப்படாத இடம். அதனால தான் நான் சொல்றேன். இங்க பார் பொன்னி, நான் வீட்டுக்கு வந்தா உன்னோட தான் வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன். உன் மேல கலகம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு உன்ன நான் கூட்டிட்டு போவேன். இந்த சக்தி நீ நம்புறியா இல்லையா?" அப்படின்னோனே, "உங்கள நம்பாம எப்படி சக்தி? அதனால நான் உன் கூட தான் இருக்க போறேன். புரியுதா? நம்ம 2 பேரும் இங்க தான் தங்க போறோம். சொன்னா கேளுங்க சக்தி. அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ அவங்க வருத்தப்படுவாங்கன்னு கவலைப்படுற. ஆனா அவங்க உன்ன பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்காங்க. நீ என்ன பண்ற? ஏது பண்றன்னு யாருக்கும் எந்த வருத்தமும் கிடையாது வீட்ல. புரியுதா? அதனால நீ அவங்கள பத்தி முதல்ல கவலைப்படுறத நிறுத்து. முதல்ல உன்ன பத்தி நீ நினைக்க ஆரம்பி பொன்னி. புரியுதா?" அப்படின்றாரு. அது வந்து சக்தி, நான் சொன்னா கேளுங்க சக்தி. நான் இங்க இருக்கணுமா? இல்ல நான் வந்து இருக்கக்கூடாதா? அப்படி நான் வெளிய என்ன அனுப்பிச்சேன்னா நான் வீட்டுக்கு போமாட்டேன். வேற எங்கேயாவது போயிடுவேன். பரவாயில்லையான்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்போ இங்க இருக்க என்ன அலோவ் பண்ணு." "சரிங்க சக்தி, இருங்க" அப்படி சொல்றாங்க. சரி நான் உங்களுக்கு சமையல் பண்ணி போடுறேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பொன்னி. முதல்ல இங்க வந்து உட்காரு. இங்க பாரு, நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீயும் நானும் வந்து சேர்ந்து கண்டிப்பா இந்த பிரச்சனைய தீர்ப்போம். அதனால வந்து நீ கவலையே படாத. புரியுதா? இந்த மாரி நீ இருக்கவே கூடாது டல்லா. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். எனக்கு அதான் பிடிக்கும்" அப்படின்னோனே, "சரிங்க சக்தி" அப்படின்றாங்க. "சரி வா, இந்த வீட்ட ஃபுல்லா கிளீன் பண்ணலாம்" அப்படின்னோனே, "அதெல்லாம் வேணாம். உங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது. நானே பண்றேன்." "அதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தான் எல்லாமே சேர்ந்து செய்யணும். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டுருக்காங்க. இங்க வந்து செம்ம டென்ஷனா இருக்காங்க பிரீத்தி. ச்சே இப்படி நடந்துருச்சே! சக்தி எதுக்கு இப்படி போனாரு பொன்னிய கூப்பிட? அப்போ பொன்னி தான் வந்து நல்லவன்னு தெரிஞ்சிருமா? அப்ப நான் தான் வந்து இவ்வளவும் பண்ணதுக்கு காரணம் தெரிஞ்சா, சக்தி என்ன விடவே மாட்டாரே! என்ன காரி துப்புவாரு. என்ன பண்றது? எப்படியாவது வந்து இந்த பிரச்சனைய வந்து சக்தி கண்டுபிடிக்காம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.